அண்ணன் வந்து இது எப்படின்னா நான் வந்து ஆட்சியை பிடிங்கன்னு அப்படி இப்படிலாம் மீட்டிங் போகிறதே கிடையாது. ஏன்னா 2014 வந்து இலங்கை படை கண்டிச்சு வரும்போது இதோட கட்டுக்கணாத கூட்டம் தான் இருந்துச்சு. ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ நெருக்கடி என்னன்னு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து மக்களை சந்திக்க மாட்டாரான்னு சொல்கிறானே தவிர சந்திக்க விட மாட்டுறாங்க. மக்களை சந்திக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மக்களை பற்றி நிறைய பேசணும், மக்களோட கோரிக்கைலாம் கேட்கணுன்றாங்க. ஆனால் 20 நிமிஷம் தான் டைம் தராங்க. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுத்தா ஸ்டாலினோட ஆட்டம் தண்டாட்டம் ஆடிடும், எல்லாத்தையும் புட்டு வச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி வருகை வந்து நாகப்பட்டினம் மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாடே காத்திருக்கு. சார் இப்போ அவரு கொஞ்ச நேரம் பேசுறாருன்னு ஒண்ணு, சாட்டர்டே மட்டும் தான் பேசுறாரு, சாட்டர்டே அரசியல் திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் அனுமதி கேட்டோம்னா அனுமதி தர மறுக்கிறாங்க. அப்ப சனிக்கிழமை மட்டும் கொடுக்குறாங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு இளைஞர்கள் வேலைக்கு செல்லாமல் இருப்பதாக மட்டும் தாமதம் மட்டும் அதுக்கு சனிக்கிழமை மட்டும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த தேதியில மட்டும் தான் தளபதி வந்து அறிவிச்சிருக்காங்க. தளபதியை தனிப்பட்ட முறையில் இப்போ மதுரையில் மாநாடு கேட்கும் போது கொடுத்த இடத்த கொடுக்கல, கொடுத்த டயத்தை கொடுக்கல, அதே மாதிரி விசாலையில் வந்து கேட்ட இடத்துக்கு கொடுக்கல, கேட்டதை கொடுக்கல. அதனால தளபதினா பயமா இருக்கா அப்படின்னு நாங்கள் வந்து ஓப்பனாகவே கேட்குறோம். இப்போ நான் கூட அவர் தேடல பார்த்தா ஜானி எஸ்கேப்பானு. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், ஜானி எஸ்கேப்பா 2020 தளபதி இருந்தா ஸ்டாலின் எஸ்கேப்பா அப்படின்னு தானே கேட்போம். அதனால தளபதி கண்டிப்பா மாற்றம் கண்டிப்பா வரணும். இதே நல்லபடியா தமிழ்நாடு அமையணும்னா அவங்களுக்கு பயமே இல்லைன்னா 2026 முன்னாடி சர்க்கார் அமையறதுக்கு முன்னாடி திரையரங்குல சர்க்கார் திரைப்படம் மறுபடியும் ரிலே விட வேணும்.